Indian recipes onke. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ப்ரோக்கலில பண்ணறது. இத நான் வந்து நல்லா கட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன். ஒரு கடாய் சுட பண்ணிருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கடாய் சுட்டு எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுருக்கேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் வந்து நான் வேர்க்கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், ஒரு 4-5 ரெட் சில்லிஸ் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடியா நறுக்கின்னு இருக்கேன். தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சிட போறோம் ஆறின பின்ன. கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இது வதக்கின்னு இருக்கவே இது வதங்கின்னு இருக்கட்டும். சைமல்டேனியஸா நம்ம ப்ரோக்கலி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கேப்சிகம் கிரீன் கலர் எடுத்துட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட அந்த ரெட் கலர் எல்லோ கலர் கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடாய் சுட்டு எடுத்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சாச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். சைமல்டேனியஸாக இதையும் நம்ம பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறின பின்ன அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்கலி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இது குக் ஆகட்டும். கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுது. இப்போ ப்ரோக்கலி அண்ட் இந்த கேப்சிகம் வந்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணினதில் ஒரு 50% குக் ஆகிருக்கு. நம்ம இந்த மசாலா அரைச்சின்னு வந்தாச்சு. இதை சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஜலம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகணும். அப்போ தான் இந்த ப்ரோக்கலி அண்ட் கேப்சிகம்க்கு அந்த ஃப்ளேவர் இறங்கும். இது கசூரி மேத்தியை நம்ம இந்த ப்ரோக்கலியோட சேர்த்துக்கலாம். இது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுது. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது வேண்டாம், இந்த ஃப்ளேவரே எங்களுக்கு போகிறோம்னு நினைக்கிறவா நீங்கள் அதோடய ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா சேர்க்க வேண்டாம். நம்மளோட ப்ரோக்கலி ரெசிபி எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதில் வேணும்னா உங்களுக்கு மற்ற வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், ஆலு, மட்டர், அப்புறம் கலர் கேப்சிகம்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more easy and interesting recipes. Thank you for watching. Bye bye.